செய்திகள். அதிமுக பாஜக இடையிலான கூட்டணி உருவாக வசதியாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் பதவியிலிருந்து விலக முன்வந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. விருதுநகர் மாவட்டம் வெம்பங்கோட்டை அகழ ஆய்வில் 2 மீட்டர் ஆழத்தில் தங்கத்தால் செய்யப்பட்ட மணி ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டத்தில் அருள்மிகு காசி விஸ்வநாதர் சுவாமி ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் மற்றும் பங்குனி உத்தர திருவிழாவை முன்னிட்டு வருகின்ற 7 மற்றும் 11 ஆகிய 2 நாட்கள் உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு மின்வாரியம் சார்பில் ஏப்ரல் 5ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் சிறப்பு முகாம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கோவை மாவட்டத்தில் சீரான குடிநீர் விநியோகம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சட்டசபையில் அமைச்சர் KN நேரு அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார். பழனி கோவிலில் நேற்று முதல் பஃபே அன்னதானம் வழங்கும் முறை தொடங்கப்பட்டுள்ளது. கும்பகோணம் வெற்றிலை மற்றும் தோவாளை மாணிக்க மாலைக்கு புவிசார் குறியீடு அங்கீகாரம் கிடைத்துள்ளது. முதல்வர் சாலை மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் 2200 கோடி மதிப்பீட்டில் 770 கிலோமீட்டர் நீள சாலைகள் அகலப்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக தங்களை சந்தித்து ஆலோசனை நடத்த வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார். முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் கச்சத்தீவை திரும்பப் பெற ஒன்றிய அரசை வலியுறுத்தி சட்டப்பேரவையில் தனி தீர்மானம் கொண்டு வந்தார். 3500 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் உயர்மட்ட சாலை பணிகள் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை ICF ஆலை 2024-25 நிதியாண்டில் 3007 ரயில் பெட்டிகள் தயாரித்து புதிய சாதனை படைக்கப்பட்டுள்ளது. மருதமலை சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் வருகின்ற ஏப்ரல் 4ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது. ஊட்டியில் மலர் கண்காட்சிக்காக ஊட்டி தாவரவியல் பூங்காவில் தொட்டிகளில் மண் நிரப்பும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். நாடாளுமன்றத்தில் இன்று திருத்தப்பட்ட வக்பு வாரிய மசோதாவை ஒன்றிய அரசு தாக்கல் செய்கிறது. சென்னை சேப்பாக்கத்தில் வருகின்ற ஏப்ரல் 5ஆம் தேதி நடைபெறும் IPL போட்டிக்கான ஆன்லைன் டிக்கெட் விற்பனை இன்று காலை தொடங்குகிறது. ராகுல் காந்தி அவர்களின் தலைமையில் காங்கிரஸ் MPக்களின் கூட்டம் இன்று காலை நடைபெற உள்ளது. பாம்பன் புதிய ரயில் பாலத்தை திறந்து வைப்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஏப்ரல் 6ஆம் தேதி ராமேஸ்வரம் வருவதை ஒட்டி பாதுகாப்பு நடவடிக்கைக்காக வருகின்ற வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய 3 நாட்கள் மீனவர்கள் மீன்பிடிக்க தடை என்று மீன்வளத்துறை அறிவித்துள்ளது. பங்குனி உத்தர திருவிழாவை ஒட்டி வருகின்ற 11ஆம் தேதி திருநெல்வேலி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் இன்று முதல் 7ஆம் தேதி வரை முதன்முறையாக சபா கிளப் ஆடவர் கூடைப்பந்து தொடர் நடைபெற உள்ளது. நெல்லை தென்காசி இடையே உள்ள முக்கிய ரயில் நிலையங்களின் நடைமேடைகளை 24 பெட்டிகள் நிறுத்தும் அளவிற்கு நீட்டிக்க டெண்டர் விடப்பட்டுள்ளது. மார்ச் மாதத்தில் 92 லட்சம் பயணிகள் சென்னை மெட்ரோ ரயிலில் பயணம் செய்துள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொள்முதல் நிலையங்களில் தினசரி 200 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்படுகிறது என்று சட்டசபையில் அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் நேற்று ஒரே நாளில் 3,80 லட்சம் ரூபாய்க்கு மஞ்சள் விற்பனை செய்யப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் 25 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய பன்னாட்டு மையம் அமைக்கப்பட்டு வருகிறது என்று அமைச்சர் பொன்முடி அவர்கள் தெரிவித்துள்ளார். மாநகராட்சி வரலாற்றிலேயே 2000 கோடிக்கு மேல் சொத்து வரி வசூலிக்கப்பட்டது இதுவே முதன்முறை என்று சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. கன்னியாகுமரியில் உள்ள வள்ளுவர் சிலைக்கு செல்ல 3 புதிய படகுகளின் கட்டுமான வடிவமைப்பு தயார் செய்யும் பணி நடந்து வருகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. குரூப் 1 மற்றும் குரூப் 1A தேர்விற்கான அறிவிப்பாணையை TNPSC வெளியிட்டுள்ளது. தமிழகத்தில் கடந்த 4 ஆண்டுகளில் 1584 உயர்மட்ட பாலங்கள் கட்டப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சியில் 290 கோடியில் அமைய உள்ள நூலகத்திற்கு காமராஜர் பெயர் சூட்டப்படும் என்று முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் வருகின்ற ஏப்ரல் 4ஆம் தேதி கோவை, நீலகிரி, திருப்பூர், ஈரோடு, சேலம் உட்பட மேற்கண்ட இந்த 15 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. காவிரி, வைகை, குண்டாறு இணைப்பு கால்வாய் திட்டப்பணிகள் குறித்து அதிமுக உறுப்பினர் விஜயபாஸ்கர் அவர்கள் சட்டப்பேரவைக்கு சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தார். பழனியில் பங்குனி உத்தர திருவிழா வருகின்ற ஏப்ரல் 5ஆம் தேதி துவங்கப்பட உள்ளது. 19 கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டரின் விலை 43 ரூபாய் 50 பைசா குறைந்து ஒரு சிலிண்டர் 1921 ரூபாய் 50 பைசாவாக விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து வீட்டு உபயோக சிலிண்டரின் விலையில் எந்த ஒரு மாற்றம் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையில் இன்று எந்த ஒரு மாற்றமும் இல்லை. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 68,080 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 114 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. சென்னையில் ஜனவரி 7ஆம் தேதி முதல் நேற்று வரை 83,394 மெட்ரிக் டன் கட்டிடக் கழிவுகள் அகற்றப்பட்டுள்ளதாக மாநகராட்சி ஆணையர் தெரிவித்துள்ளார். உணவு மற்றும் இ-காமர்ஸ் நிறுவனங்களில் டெலிவரி செய்யும் தொழிலாளர்களுக்காக நகரின் முக்கிய சாலைகளில் ஏசி ஓய்வு அறைகள் அமைக்க சென்னை மாநகராட்சி திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 100 நாள் வேலை திட்டத்திற்கு உயர்த்தப்பட்ட ஊதிய உயர்வு இன்று முதல் அமல்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காஷ்மீருக்கு முதல் வந்தே பாரத் ரயில் ஏப்ரல் 19ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொடியசைத்து துவங்கி வைக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின்படி இன்று முதல் ஜூன் மாத இறுதி வரை உதகை மற்றும் கொடைக்கானல் செல்ல வாகனங்களுக்கு இ-பாஸ் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. சபரிமலை ஐயப்பன் சுவாமி கோவிலில் பங்குனி விழாவிற்காக நேற்று நடை திறக்கப்பட்டது. சென்னை மாநகராட்சியின் அனைத்து மண்டலங்களிலும் ரோந்து பணியில் ஈடுபடும் கண்காணிப்பு குழுவினருக்கான வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளது. நீலகிரியில் வார நாட்களில் 6,000 சுற்றுலா வாகனங்களும் இறுதி நாட்களில் 8,000 வாகனங்களுக்கும் மட்டுமே அனுமதி வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் விடுபட்ட மகளிருக்கு இன்னும் 3 மாதங்களில் 1000 ரூபாய் மகளிர் உரிமைத் தொகை வழங்கப்படும் என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார். திருமண மண்டபங்களில் 18 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு திருமணம் செய்தால் மண்டபத்திற்கு சீல் வைக்கப்படும் என்று குழந்தைகள் நலன் மற்றும் பாதுகாப்பு குழு கூட்டத்தில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பூண்டி நீர்த்தேக்கத்தில் 2600 மில்லியன் கன அடி நீர் இருப்பு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூரில் முதல் டைட்டில் பார்க் அமைக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சிபிஎஸ்இ பள்ளிகளில் 9 முதல் 12ஆம் வகுப்புகளுக்கு பாடத்திட்டங்கள் தற்பொழுது மாற்றி அமைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. உதகையில் இன்று முதல் ஜூன் 5ஆம் தேதி வரை சினிமா படப்பிடிப்பு நடத்த தோட்டக்கலைத்துறை தடை விதித்துள்ளது. திருவாரூர் மாவட்டத்தில் தியாகராஜர் கோவில் பங்குனி தேரோட்டத்தை முன்னிட்டு அம்மாவட்டத்திற்கு வருகின்ற ஏப்ரல் 7ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. கொடைக்கானலுக்கு இன்று முதல் வார நாட்களில் 4000 சுற்றுலா வாகனங்களும் வார இறுதி நாட்களில் 6000 சுற்றுலா வாகனங்களுக்கு மட்டுமே அனுமதிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம் சார்பில் 2025-26ஆம் ஆண்டு சட்டமன்ற கூட்டத்தொடரில் அறிவிக்கப்பட்டுள்ள புதிய அறிவிப்புகள் குறித்து அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் ஆய்வு மேற்கொண்டார். சென்னை கோயம்பேடு பூ மார்க்கெட்டில் முதல் மாடிக்கு செல்வதற்கு வசதியாக 2 லிஃப்ட் கட்டுவதற்கு CMDA அதிகாரிகள் முடிவெடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.